நல்லா தான் இருக்குது. ஆனால் பசங்க தான் கொஞ்சம் ரேராக இது பண்ணுறாங்க. அதுவும் கொஞ்சம் ஓகே தான். இந்த ஊருக்கார பசங்க ஓகே. அவுட்டர்லேருந்து வர பசங்க தான் கொஞ்சம் இதாக கற்றுக்கிட்டு அது எங்களுக்கு பிடிக்கல, டிஸ்டர்பாக இருக்குது. வாங்க ஏர்வாடி சந்தனக்குடிக்கு வந்திருக்கோம். இப்போ மணி 9. இப்பவே எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம வண்டியெல்லாம் நிப்பாட்டி நடந்து தான் போயிட்டு இருக்கோம். இதான் என்ட்ரன்ஸ்ல பாருங்க எவ்வளவு கூட்டம்னு. இதுதான் ஸ்டார்டிங். உள்ள போக இன்னும் நிறைய கூட்டம் இருக்கு. எல்லா கடையும் ஓப்பன்ல தான் இருக்கு. வாங்க நம்ம உள்ள போய் என்னென்ன இருக்குங்கிற உள்ள பார்ப்போம். வீடியோ ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி ராம்நாத் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ நாங்கள் உள்ள வர கூட்டம் பயங்கரமா ஆகிட்டே இருக்கு. ரஷ்ஷா பாருங்க, கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆகிட்டே இருக்கு. என்ன ஃப்ரீயா குர்ஆன் கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. என்னன்னா மக்களுடைய சிந்தனை என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, குர்ஆன்னா முஸ்லீம்களோடது என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இயல்பாகவே இது பண்றாங்க. இப்போ உதாரணமா நம்ம திருக்குறள் படிக்கிறோம். திருக்குறள் உலக பொதுமறைன்னு சொல்றோம், அப்படிதானே? ஆமா. திருக்குறள் எங்கேயாவது தன்னை உலக பொதுமறைன்னு சொல்லுதா? ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, அது எல்லா மக்களுக்கும் பொதுவாக தானே இருக்கு. அழகான கருத்துக்கள் இருக்கு, நேர்மையான வார்த்தைகள் இருக்கு, நல்ல தத்துவங்களை பேசுது, எல்லா மக்களும் ஒத்துக்கிற மாதிரி பேசுது. அதனால நம்ம என்ன பண்றோம், அதுக்கு உலக பொதுமறை அப்படின்ட்டு நம்ம பேர் சூட்டி இருக்கிறோம். உலக பொதுமறையா தான் இருக்குதுன்னு வைங்களேன். ஆனா ஒரு வேதம் தன்னை உலக பொதுமறைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, அது வேறு மொழியில் இருக்கிறதுனால இது முஸ்லீம்களோடது, நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்குவோம். ஆனா குர்ஆனுடைய செய்தி தான் இது. அகில உலக மக்களுக்கும் நல்லுரை என்று வேறு இல்லை. ஒரு வேதம் தன்னை உலக பொதுமறைன்னு சொல்லுது. ஆனா மக்களுக்கு இது அறியாமையில் இருக்கிறதுனால இது ஒரு சமூகத்துக்கு சொந்தமானது. இப்ப குர்ஆன் அப்படின்னாலே நிறைய மக்களுடைய சிந்தனை என்ன, குர்ஆன்னா வேதம், குர்ஆன்னா ஒரு அரபு வார்த்தை, இதுக்கு நேரடி பொருள் வாசியுங்கள்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? திரும்ப திரும்ப வாசிக்கக்கூடியது. திரும்ப திரும்ப வாசிக்கிறது முஸ்லீம் தான் வாசிக்கணுமா? முஸ்லீம் இங்க போற முஸ்லீம்கிட்ட இறைவன் எங்க இருக்கிறான், அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு கேட்டா சொல்லுவாங்க. அல்லாஹ்னா முஸ்லீம் கடவுள். அல்லாஹ்னா அரபியில நபிகள் நாயகம் இறைவனை குறிப்பதற்காக பயன்படுத்திய வாசகம் தான் அல்லாஹ். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம இறைவன், ஆங்கிலேயர்கள் காடுங்கிறாங்க, சமஸ்கிருதத்தில் பகவான்ங்கிறாங்க, எல்லாம் மேலே பார்த்துட்டு இருக்கிறான். 1/2 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டம் இருக்கு. மக்கள்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, இந்துக்கள் தேர் இழுப்பாங்க, கிறிஸ்டின்ஸ் சப்பரம் தூக்குவாங்க, அதே மாதிரி முஸ்லீம்ஸ் இங்க சந்தனக்குடி இழுத்துட்டு வருவாங்க. அதான் இங்க ஸ்பெஷலே. அதை நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். உள்ள கூட்டத்துக்குள்ள போவாங்க. இங்க ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அங்க பாருங்க எப்படி இப்படிலாம் நடக்குது. கூட்டத்தை பாருங்க, அங்க கூட்டத்தை. இப்ப மணி 1 ஆகுது. ராமநாதபுரத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. உள்ள வெளியே வரதுக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆயிப்போச்சு. திருப்பி நம்ம இன்னும் தர்காவுக்கு போகணும். அதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அப்படி ஒன்னொன்னா பார்ப்போம். எவ்வளவு கூட்டம் பாருங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இந்த ஊர் தான், ராமநாடு. எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கீங்க? 4 வருஷமா வந்துட்டு. சவுண்டா பேசுங்களேன். 4 வருஷமா வந்துட்டு இருக்கேன். நீங்க பேச மாட்டீங்களா? நான் தூத்துக்குடி அண்ணா. தூத்துக்குடியா? இப்போ இங்க எத்தனை வருஷம் வரீங்க நீங்க? இதோட 2வது வருஷம். இவ்வளவு கூட்டத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா தான் இருக்குது. ஆனால் பசங்க தான் கொஞ்சம் ரேராக இது பண்ணுறாங்க. அதுவும் கொஞ்சம் ஓகே தான். இந்த ஊருக்கார பசங்க ஓகே. அவுட்டர்லேருந்து வர பசங்க தான் கொஞ்சம் இதாக கற்றுக்கிட்டு அது எங்களுக்கு பிடிக்கல, டிஸ்டர்பாக இருக்குது. எந்த மாதிரி? எந்த மாதிரினா, கையை பிடிக்கிறது, ஃபோட்டோன்னு பின்னாடியே வராங்க, அது சுத்தமாக பிடிக்கல. அது கொஞ்சம் நிறுத்திட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். சந்தனக்குடி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருக்குது. வருஷம் வரும். ரொம்ப ஜாலியாகவே இருக்கும். ஃபுட்டு ரொம்ப அழகாகவே இருக்கும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். வேற இந்த மாதிரி ஏதாவது ஊருக்கு போயிருக்கீங்களா? இல்லை, போனதே இல்லை. இது சந்தனக்குடி இந்த ஊருக்கு தான் நாங்கள் வரோம் வருஷம். இது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். கூடு பார்க்க நாங்கள் ஜாலியாக இருக்கும். முழிச்சிருந்தே பார்ப்போம். விடிய தூங்க மாட்டோம், முழிச்சிருந்தே பார்ப்போம். கூடு பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத விஷயம்னா, இந்த பசங்க ஒரு சில பசங்க ஃபோட்டோன்னு பின்னாடியே வர சுத்தமாகவே பிடிக்காது. இங்க எத்தனை வருஷமா கடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த வருஷம் தான் புதுசு. இந்த வருஷம் புதுசா? வியாபாரம் எப்படி இருக்கு? வியாபாரம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இவ்வளவு கடை இருக்கு, வியாபாரம் ஓடுது. எல்லா கடையும் இருந்தாலும் மாடல் வேற எடுத்து வரோம்ல, அதனால ஓடுது. இதெல்லாம் எவ்வளவு இந்த பலூனு? இது 100 ரூபா. அது மத்த ஆளுக்கு, நம்மளுக்கு யாருக்குமே சரி 100 ரூபா. 100 ரூபா தானா? டிஸ்கவுண்டே கிடையாதா? டிஸ்கவுண்டே கிடையாது. என்ன 10-20 ரூபா குறைச்சு கொடுங்க. இதெல்லாம் இதெல்லாம் இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. புது மாடல் போட்டேன். புது மாடல் போட்டிருக்காங்களா? கேர்ள்ஸ் மட்டும் வைக்கணுமா, பாய்ஸ் வைக்கலாமா? எல்லாருமே வைக்கலாம்.
யாரும் வைக்கலாமா? நல்லா இருக்கா? மாடல் நல்லா இருக்கு. எனக்கு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? உங்க ஊரு? தஞ்சாவூர். தஞ்சாவூரா? இப்போ இதுக்காண்டி வந்திருக்கீங்களா? இது வந்து மதுரை வியாபாரம் பார்த்துட்டு இங்கே வந்திருக்கோம். சித்திரை திருவிழா முடிச்சு இங்கே வந்திருக்கீங்க. இங்கே எத்தனை நாள் போட்டிருக்கீங்க? இப்போ அந்த ஃபர்ஸ்ட் இது ஆரம்பம். எத்தனை நாளா இங்கே போட்டிருக்கீங்க? 4 நாளா இருக்கு. 4 நாளா? எப்படி ஏர்வாடி மெயின்ல இருந்து தர்காவுக்கு வரதுக்கு 1 கிலோமீட்டர் தான். அதை நம்ம கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கடந்து வந்திருக்கோம். 3 மணி நேரம் அங்கே ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. வர வழியில் கூட்டமாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற என்டர்டைன்மெண்ட் திங்ஸாக இருக்கட்டும், விளையாட்டு ஜாமான் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கடந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு. இப்போ மணி கரெக்டாக 2:20. டைம் ஆனதே தெரியல. ரொம்பவே சூப்பராக கிராண்டாக இருக்கு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? நம்ம இப்போ உள்ள போறோம். உள்ள அலோவ் பண்றாங்களான்னு தெரியல. வாங்க உள்ள போய் பார்ப்போம். உள்ள அலோவ் பண்ணாங்களா நம்ம வீடியோ எடுத்து என்னென்ன இருக்குங்கிறத ஃபுல்லாவே டீட்டெயிலா பாத்துருவோம். இப்போ ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். இங்க தெரியுது ஆர்ச். நாங்கள் இந்த வட்டம் இந்த சொந்த விழாவுக்கு வட்டம் வந்துக்கிட்டு இருப்போம். எப்போயுமே நாங்கள் கொடி இறக்கத்துக்குன்னே நான் வந்துக்கிட்டு இருப்போம். இந்த வட்டம் நம்ம இந்த ஏர்வாடி இப்ராஹிம் ஷா பாபா அவர்களுக்கு சொன்னோட நிகழ்ச்சிக்கு எப்பயும் போல் வந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த இது இல்லாமல் அளவுக்கு உதவ மாதிரி கிடையாது. இந்த வட்டம் வந்து ரொம்ப மென்மேலும் வந்து கூட்டம் நிறையா இந்த வட்டம்னு ஜாஸ்தி உங்களுக்கு இருக்குது. நீங்க மதுரையில இருந்து வரீங்க. உங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரிஞ்சிச்சு? ஏர்வாடிங்கிறது எங்களுக்கு ஆரம்பம் சின்ன வயசுல தெரியும் எங்களுக்கு. இப்போ நான் முன்னொரு காலங்கள் எங்கள் அப்பா எங்கள் பாட்டி மூலமாக எங்களை கூட்டி வந்து எனக்கு 7 வயசு இருக்கும். அப்போ ஆரம்பம் 7 வயசுல எங்கள் பாட்டியை வந்து கொடி இறக்கத்துக்கு கூட்டி வருவாங்க. கொடி இறக்கத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மாவோட சேர்ந்து வருவோம். அப்போ நாங்களாம் எல்லாம் முடிஞ்சோன்னா நம்ம பிள்ளைகளாம் பெருசாகிட்டாங்க. இப்போ எல்லாம் வந்து என் பிள்ளைகளோட என் பயல்களோட சேர்ந்து சொன்னவருக்கு மட்டும் வந்துட்டு நாங்கள் போயிடுவோம். இப்போ 3வது சந்ததி வந்துகிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. ஆமாம். என்ன வேண்டுதலுக்கு வைப்பீங்களா இல்லை என்ன மாதிரி? இல்லை ஆண்டவரை வேண்டிட்டு போவோம் நாங்கள். ஆண்டவரை எங்களுக்கு இந்த எல்லாம் இங்கே வர்ற மக்கள் எல்லா மக்களும் நல்லபடியாக ஆகணும். எல்லா மக்களும் சீர்திருத்தம் ஜாதி மதம் இல்லை வேதம் இல்லாமல் எல்லா மக்களுக்கு இவர் வந்து கை கொடுக்க இவர்கிட்ட வந்து என்ன இந்த ஆண்டவர்கிட்ட வந்து கை நீட்டி கேட்கறது வரம் கொடுப்பாரு. எங்களை காட்டிய மற்ற மதத்துக்காரங்களும் அவர் ஜாட்சி கொடுப்பாரு. பொதுவாகவே இந்த ஏர்வாடி தர்காவுக்கு எல்லா ஊர்லேருந்து மக்கள் வருவாங்க. சந்தனம் கொடுக்கு ஓவரால் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. உள்ள பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் படுத்து கிடந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே ஒரு வேண்டுதல் வச்சு நம்பிக்கையாக படுத்து கிடக்காங்க. இங்கே வந்தால் சரியாயிரும் அப்படி நம்புறாங்க. அதனால இங்கே வந்திருக்காங்க. இப்போ மணி 3 ஆயிடுச்சு. 3 மணி வரைமே கூட்டம் குறையல. இப்போதான் ஏர்வாடி தர்கா அந்த சந்தன கூட வந்து இழுக்க போறாங்க. அந்த சந்தன கூட அங்கே ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம்ல, அங்கே இருந்தால் இழுத்துட்டு வருவாங்க நினைக்கிறேன். வாங்க நம்ம அங்கே போய் பார்ப்போம்.